லைகா புரொடக்ஷன்ஸ், பசங்க புரொடக்ஷன்ஸ் இணைந்து தயாரித்து ஜெயராம், ஊர்வசி நடிக்கும் பரிமளா அண்ட் கோ ஜூன் 5 முதல் திரையரங்குகளில். சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. பெரியாருக்கும் எனக்குமான தொடர்பு என்பது ஒரு நன்றி கடன் தொடர்பு. 2016 அவர் சொன்னார், அதை சொல்லியிருக்க தேவையில்லை, எங்கேருந்து எப்படி மாறி வந்தாருன்னு. ஏதோ ஒரு போராத காலம் ஆகி போச்சு. 2016 அப்போதுதான் மரியாதைக்குரிய தோழர் குளத்தூர் மணி அவர்களையும் தோழர் சுந்தரவல்லி அவர்களையும் அழைத்து நான் அப்போது செங்குன்றத்தில் நம்முடைய அலுவலகம் இருந்தபோது அங்கே பெரியாரை பற்றி ஒரு கருத்தரங்கத்தை நடத்தி 2017 கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் ஆகிவிட்டது. என்றும் தந்தை பெரியாருக்கு நன்றி கடன் பட்டவனாகத்தான் இந்த நிகழ்விலே கலந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, ரொம்ப முக்கியமானது என்னன்னா, எப்போதெல்லாம் பெரியார் நிகழ்வுகள் நடக்கிறதோ, எப்போதெல்லாம் இந்தி திணிப்பை பற்றி யாராவது பேசுறாங்களோ, அப்ப உடனே சொல்ற ஒரு செய்தி என்னன்னா, இங்க அதான் புரிஞ்சுக்கணும், தீவிர கடவுள் பக்தி கொண்ட நான் பெரியாரை ஏற்று பெரியார் மேடைக்கு வரும்பொழுது தெரிந்து கொள்ள வேண்டும், மடத்தனத்திற்கு எதிரானவர் தான் பெரியாரே தவிர மதங்களுடைய நம்பிக்கைகளுக்கு எதிரானவர்கள் அல்ல. அதாவது கடவுள் நம்பிக்கைக்கு எதிரானவர் அல்ல, அதன் பெயரால் கிடைக்கும் மடத்தனங்களுக்கு எதிரானவர் என்று. அதே போல ஓரளவு இங்க இருக்கிற எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், இந்தி தெரிந்ததனால் நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் அவர்களோடு அவருடைய தமிழை பீகாரிலே ஹிந்தியில் மொழிபெயர்ப்பதற்கு அவரோடு சென்றிருக்கிறேன். எனக்கு ஹிந்தி தெரியும், எல்லாருக்கும் தெரியும். அப்ப பார்க்கிற மடையர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், இந்தி மொழிக்கு எதிரானவர்கள் அல்ல, இந்தி திணிப்புக்கு எதிரானவர்கள். அது ஒரு சாதாரண மொழிதான், தேவைப்படும் பொழுது அதை கற்றுக்கொள்ளலாம் என்பதற்கு அழைக்கப்பட்ட நானே ஒரு பெரிய உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம். மொழிக்கு எதிரானவர்களோ முன்னேற்றத்திற்கு எதிரானவர்களோ அல்ல, மாறாக இதுல என்ன ஒளிஞ்சிருக்குது, இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா, வக்ஃப் அமெண்ட்மென்ட் ஆக்ட் அப்படின்னு கொண்டு வரும் பொழுது நான் மீண்டும் மீண்டும் பதிய வைத்தேன், ஒரு ஷாஜகான் ரோடு அப்படின்னு பேர் இருக்கிறது அவனுக்கு பெரிய பிரச்சனை கிடையாது, ஒரு ஜாமியா மஸ்ஜித் இருக்கிறதா பெரிய பிரச்சனை கிடையாது. அந்த அடையாளம் அவனை உறுத்தும். அவன் இருந்ததாக அந்த அடையாளம் வந்துச்சுன்னா அவன் உரிமை கோருவான், நானும் இங்க இருந்திருக்கிறேன், எனக்கும் வேறு இருக்குது அப்படின்னு சொல்லுவான். அப்ப பாசிஸ்டுகளுடைய நோக்கம் என்னவென்றால், யாரும் உரிமைக்கு நிற்பவராக இருக்கக்கூடாது. அவன் சுயமரியாதையோடு, இன்னொரு பாஷையில சொல்லணும்னா அவன் சுயமரியாதையோடு நிற்கக்கூடாது. அப்ப நீங்க அவன் ஒரு திட்டத்தை கொண்டு வருவானே ஆனால், அவன் ஒரு செயலை கொண்டு வருவானே ஆனால், நீங்கள் சுயமரியாதையோடு நிற்கக்கூடாது, உரிமையை பேசக்கூடாது என்று சொன்னால் உங்களுக்கு அடையாளம் இருக்கக்கூடாது. மொழி என்பது ஒரு முக்கியமான அடையாளம். அந்த அடையாளத்தை அழிப்பதற்கு எத்தனையோ இடங்களில் முயற்சிக்கிறார்கள். நியூ நேஷனல் எஜுகேஷன் பாலிசி கேரளா கூட காம்ப்ரமைஸ் ஆயிருச்சு, இஃப் ஐ எம் நாட் ராங். ஆனால் 10,000 கோடி கொடுத்தால் கூட என் தமிழ்நாட்டு மாணவர்களின் எதிர்காலத்தோடு சமரசம் செய்ய மாட்டேன் என்று சொன்ன முதுகெலும்பு கொண்ட ஒரு முதலமைச்சரை பெற்றிருந்த மாநிலத்தில் தான் நாங்க கன்சிடர் பண்றோங்கிற ஒருத்தன். அதுக்காக தான் ஆர்ப்பாட்டமே, இல்லைன்னா பிரச்சனையே இல்லை. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கும்போது இந்த பதட்டம் நமக்கு இருந்ததில்லை. நீயே கொண்டு வர நினைச்சாலும் இங்க ஒருத்தர் விடமாட்டார், தெரிஞ்சுக்க நின்றோம். ஆனால் ஒருவருடைய அடையாளம் அவர்களுக்கு பிரச்சனை, அந்த அடையாளம் சுமந்து வரும் உரிமை அவர்களுக்கு பிரச்சனை, அந்த உரிமை கோரும் போராட்டம் அவர்களுக்கு பிரச்சனை. அதனாலதான் இந்த மொழிகளின் மீது ஒரு திணிப்பு. இது இல்லைன்னு ஆகி போச்சுன்னா சிக்கலே இல்லாம ஒரு சமூகத்தை அடிமைப்படுத்தி விடலாம். இல்லைன்னா இவ்வளவு வெறி எங்கிருந்து வருது? அதாவது பாண்டியன் ஒருத்தர் ஒடிசால பட்நாயக்கு எய்டா இருக்கார், க்ளோஸ் எய்டா இருக்கார். அவரை விமர்சிப்பதற்கும், அவர் ஊழல்வாதியாக இருந்தால் நம்ம என்ன சீமானா, ஊழல்வாதி தமிழ்காரனா இருந்தா கூட தமிழன் அவன் அப்படின்னு பேசுறதுக்கு அந்த வெறி நம்மகிட்ட கிடையாது. அவன் ஊழல்வாதினா ஊழலை விமர்சி, தப்பு கிடையாது. ஆனால் அவனை விமர்சிப்பதற்கு பதிலாக ஒரு தமிழ் பாபு உங்களை ஆளலாமா என்று அமித்ஷா கேட்டதற்கு பின்னால் இவர்களுக்கு தமிழின் மீதும், தமிழ் மக்களின் மீதும், தமிழ் உரிமையின் மீதும், தமிழர் மக்களின் மீதும் இருக்கக்கூடிய வெறியும் வேதனையும் அங்கு வெளிப்பட்டது. அது பத்தாதுன்னு இலை விரித்து சாப்பிடக்கூடிய தமிழர் கலாச்சாரத்தை பாண்டியன் மாதிரியே ஒருத்தனை கொண்டு வந்து எலெக்ஷன்ல, ஒரிசா எலெக்ஷன்ல
பாண்டியன் மாதிரியே ஒருத்தனை கொண்டு வந்து அதை இலையை விரிக்க வச்சு அவன் சாப்பாடு போடுறான். அதை சாப்பாடை போட்டு அதில் வந்து மோரை ஊற்றுறான். அவன் சொல்கிறான் ஒரிசாக்கார இப்படி சாப்பிடாத அப்படிங்கிறான். அதை காட்டுறான் வீடியோவில். அவன் அப்படி மோரை ஊற்றின உடனே அதை அப்படியே வழிஞ்சிக்கிட்டு போகுது. பாய் பாய் பாண்டியா அப்படின்னு முடியுது விளம்பரம். பாண்டியாக்கு நீ பாய் பாய் சொல்லு, யாரும் தப்பு சொல்ல போறது இல்ல. Prove him how politically he is unfit. தப்பு கிடையாது. அரசியல் ரீதியாக அவன் எப்படி தகுதியற்றவன் என்று நீங்கள் நிரூபிக்கலாம். உங்களை யாரும் கேள்வி கேட்க போறதில்லை. ஆனால் அவன் உணவருந்தும் கலாச்சாரம் எங்கள் உயிருக்கு நிகரான தமிழரின் கலாச்சாரம். அந்த கலாச்சாரத்தை ஏன் எதிர்க்கிறார்கள் என்றால் இவர்களுக்கு வரலாறு நெடுக தமிழர்கள் மீது ஒரு வன்மம் உண்டு, தமிழ் மொழியின் மீது ஒரு வன்மம் உண்டு. இதை அழித்தால் தான் இவர்களுடைய எதிர்ப்பு சக்தியை குறைக்க முடியும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். அதனாலதான் எத்தனையோ வரலாற்று விஷயங்களை பேச முடியும் பிரதமரால். அடுத்து பேசுறார், மேடை போட்டு பேசுகிறார். ஒடிசாவில் இருக்கக்கூடிய பூரி ஜெகநாதர் கோயிலில் இருக்கும் ரத்னா பந்தருடைய சாவி, அந்த கஜானாவுடைய சாவியை திருடிக் கொண்டு சென்ற திருடர்கள் தமிழ்நாட்டு மக்கள் என்றார். அதுக்கப்புறம் கூட கேள்வி கேட்டாச்சு பாராளுமன்றத்தில், சொன்னியே அதுக்கு ஆதாரம் கொடுங்க. அதெல்லாம் தேவையில்லை. இன்னைக்கு அதே சேம் டிட்டோ ஆச்சு தான் இன்னைக்கு நடக்குது. ஃபர்ஸ்ட் சொல்லிடுவோம், அதுக்கு ஆதாரம் இவனை கேட்டு வரதுக்குள்ள அந்த செய்தி பரவிடும். ஆதாரமே தேவையில்லை, பொய் செய்திகள் போதும். ஒரு பக்கம் தமிழ் பாபு உங்களை ஆளலாமா என்று கேட்கிறான், இன்னொரு பக்கம் தமிழர் உணவருந்தும் கலாச்சாரத்தை இழிவுபடுத்துகிறான், இன்னொரு பக்கம் தமிழர்களை ரத்னாபந்தர் சாவியை திருடிச் சென்ற திருடர்கள் என்கிறான். இவர்கள் தான் தமிழ்நாட்டில் வந்து தர்மேந்திர பிரதான். இதெல்லாம் ஏன் சொல்ற, இந்த ஒடிசாவிற்கு ஒட்டுமொத்தமாக தேர்தல் பிரச்சார யுக்திக்கு வழிவகுத்து கொடுத்து வடிவமைப்பு தந்தவர் அதே தர்மேந்திர பிரதான். அவர் தான் நமக்கு எஜுகேஷன் மினிஸ்டர். இந்த வன்மம் இருக்குமா இல்லையா தமிழ்நாடு மேல, அந்த கோபம் இருக்கும்ல. அப்ப என்ன செய்யறான், நீங்க நேஷனல் எஜுகேஷன் பாலிசி அல்லது இந்த மும்மொழி திட்டம் அல்லது இந்த பிஎம்சி திட்டம் இதை ஏத்துக்கிட்டாதான் உங்களுக்கு நிதிங்கிறான். இது ஒரு வரலாற்று பகை. தமிழர்களின் மீது பாசிச பாரதிய ஜனதா கட்சிக்கு இருப்பது வரலாற்று பகை. இதை உள்ள விட்டுட்டா ஒவ்வொன்றாக உரிமைகள் பறிக்கப்பட்டு உணர்வற்ற பிண்டங்களாக இந்த தமிழ் சமூகம் மாற்றப்பட வேண்டும் என்பது அவர்களுடைய திட்டம். அதற்கு அவர்கள் கையில் எடுத்திருக்கும் பப்பட்டு தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர். இல்லைன்னா எவ்வளவு கட்சா ஒரு முதலமைச்சர் அறிவிக்கிறார். அங்கிருந்தானே வர்ற, அவரை குறை சொல்லி 1000 மேடை பேசுகிறாய், அவரை விமர்சித்து 100 மேடைகள் பேசுகிறாய். நாங்க அப்படி பண்ண மாட்டோம், முதல் நாள் வந்தவனே இப்படி கிழிப்போம், அப்படி கவுப்போம், இப்படி தூக்கிடுவோம் என்று 1000 கட்டுக்கதைகளை பேசினாயே. தர்மேந்திர பிரதானை எதிர்த்து நெஞ்சுரம் மிக்க எங்களுடைய முன்னாள் முதலமைச்சரை போல ஒற்றை வார்த்தை பேசுவதற்கு உனக்கு நெஞ்சுறுதி இருக்கிறதா? ஒத்த வார்த்தை கன்சிடர் பண்ணுவோங்கிற அந்த பதற்றத்தை தான் மேடைய பதற்றம் அடைகிறது தமிழ் சமூகம். ஆஹா, உரிமைகளை கப்பலேற்றுவோம் போல தெரியுது. அதுக்கு வந்து சேர்ந்ததுதான் ஒரு உதாரணம். திருப்பரங்குன்றத்தில் நடந்த போது அது இந்த குர்பானி பிரச்சனை அவ்வளவு பெரிய பிரச்சனை கிடையாது. இதை ஜஸ்ட் வேற மாதிரி தடுத்திருக்கலாம், ஒரு கவர்மெண்ட் நினைச்சா தடுத்திருக்கலாம். அனுபவசாலி இருக்கிறீங்க, நான் என்ன சொல்றேன்னு உங்களுக்கு புரியும். ஒரு கோர்ட் ஆர்டர் தூக்கிட்டு ஒருத்தன் வர்றான். இந்தியாவிலேயே கேட்டா இவரை நாகரிக அரசியல் செய்கிறார் என்று நிறைய பேர் சாஃப்டா கொஞ்சம் கடிந்து கொண்டதும் உண்டு. ஆனால் எங்கு எப்போது கடின முடிவு எடுக்க வேண்டும் என்பது அவருக்கு தெரியும். உறுதிப்பாடான ஒரு முடிவு எடுத்தார். ஒரு நீதிமன்றத்தின் உத்தரவு பொது அமைதிக்கும் பொது சமூகத்திற்கும் பங்கமாக வரும் என்றால் we are ready to face the consequences என்று இந்திய வரலாற்றில் ஒரு முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார் என்றால் அது தமிழகத்தை ஆண்ட நம்முடைய தமிழக முன்னாள் முதலமைச்சர் மட்டும்தான். அவ்வளவு பெருசா பில்டப் தர தேவையில்லை. ஆனால் ஒரு உத்தரவு வருகிறது, முட்டு கொடுக்குறாங்க, ஒருத்தனும் பேச மாட்டேங்கிறான். இந்த சோஃபா மாடலுக்கு பலியான அத்தனை தலைவர்களில் யாரும் ஒருவர் வாய் திறக்கவில்லை. அமைச்சரவையில் இடம்பெற்றவர்கள் வாய் திறக்கவில்லை. நியாயவான்கள் என்று யாரை பார்த்து வியந்து போனோமோ அவர்களும் வாய் திறக்கவில்லை. பாபர் மசூதி இடிக்கப்பட்ட தீர்ப்பு வந்த போது எவனோ கொண்டாடத்துக்கு வீதிக்கு வரக்கூடாது, அதுல சோகத்தை காட்டுறதுக்கு வீதிக்கு வரக்கூடாதுன்னு வந்துச்சு தீர்ப்பு. ஆனால் யாருமே வாய் தரக்கூடாது, தீர்ப்பு வரும், பதில் சொல்லக்கூடாதுன்னு தீர்ப்பு வந்தது. அந்த தீர்ப்பை உலகத்தில் எந்த அறிஞர் எதிர்ப்பதற்கு முன்பாகவும், இந்தியாவில் எந்த அறிஞரும் சட்ட வல்லுநர் விவரிப்பதற்கு முன்பாகவும் தமிழ்நாட்டில் ஒருவர் வாய் திறந்தார், அதை பற்றி பேசினார். இது கட்ட பஞ்சாயத்து தீர்ப்பு என்றார். அதிசயத்தின் உச்சம், அவர் கூட வாய் திறக்கவில்லையே இந்த மாடு அறுபடுவதற்கு தடை விதிப்பதை பற்றி. நான் யார பேசணும் புரியுதா? புரியுது தானே? இல்லை, புரியுதான்னு கேட்டேன். வேதனை
அந்த அளவுக்கு மோசமாயிருச்சு தமிழ்நாடு. அந்த பதற்றம் தான் நம்மை ஓட வைக்கிறது. அந்த பயம் நம்மை உந்துகிறது. கம்யூனல் போர்சஸுக்கு எதிராக செக்யூலர் போர்சஸ் என்று நின்றால், கம்யூனல் போர்சஸ் மதவாத சக்திகளுக்கு எதிரான மதசார்பற்ற சக்திகள் தான் தமிழ்நாட்டின் அரசியல் என்பது தெளிவாக தெரிந்ததனால், மதசார்பற்ற சக்திக்கு எதிராக ஒரு பொய் மதசார்பின்மை கொண்ட ஒரு அரசை கொண்டு வந்து நிறுவிவிட்டால் இவர்களை ஏமாற்றி ஆட்சியை பிடித்து விடலாம் என்று நினைப்பதற்கான கனவின் நினைவுதான் விஜய் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வெறும் வாயில சொல்லிடுவாரு கொள்கை எதிரி என்று. I am issuing an open challenge. ஒரு பகிரங்க ஒரு எச்சரிக்கை, ஒரு சவாலை கொடுக்கிறேன். கொள்கை எதிரி என்று சொன்னாரே, இதுவரை கொள்கை அளவில் இது உங்களுக்கு எச்சரிக்கை, இது உங்களுக்கு சவால் என்று பாரதிய ஜனதா கட்சியை நோக்கி இந்த முதலமைச்சர் பேசிய ஒற்றை வார்த்தையை சொல்லுங்கள், அல்லது அவருடைய அமைச்சர்கள் பேசிய ஒற்றை வார்த்தையை சொல்லுங்கள். ஆனால் சட்டத்துக்கு புறம்பாக செக்ஷன் 4 காரணம் காட்டி நீதிமன்றத்தில் தீர்ப்பு வருகிறது. இதுல நீங்க மாடை அறுக்கக்கூடாது, ஆடை அறுக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. ஆனால் அதே சட்டத்திலே செக்ஷன் 12 மத ரீதியான விஷயங்களுக்கும், கல்வி ரீதியான விஷயங்களுக்கும், ஆராய்ச்சி ரீதியான விஷயங்களுக்கும், மதம், கல்வி, ஆராய்ச்சி போன்ற விஷயங்களுக்கும் மிருகங்களை கொள்வதற்கு, அதாவது அறுத்து பலியிட்டு உண்பதற்கு அனுமதி தருகிறது அதே சட்டம். ஆனா அவரு 1715 ஒரு ஜிஓவை காட்டுகிறார். சட்டம் படித்த எல்லோருக்கும் தெரியும், ஜிஓவை, அதாவது ஒரு லெஜிஸ்லேச்சரில் பாஸ் செய்த ஒரு சட்டத்தை ஜிஓ சூப்பர்சீட் செய்ய முடியாது. ஆனா ஒரு அரசாணையை வைத்து லெஜிஸ்லேச்சருடைய லாவை சூப்பர்சீட் பண்ணி ஒரு தீர்ப்பு தருகிறார். முட்டு கொடுத்தார்கள் அனைவரும் வந்து. இது ஏற்கனவே உள்ள தீர்ப்பா? 2023 தொடுக்கப்பட்ட வழக்கிற்கு 2024 விசாரணைக்கு வந்தபோது, முன்னாள் முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழகம் ஆண்டு கொண்டிருந்த போது இதே போன்ற ஒரு வழக்கு விசாரணைக்கு வந்தபோது 2024 அடிஷனல் அட்வொகேட் ஜெனரல் மாநிலத்தின் சார்பாக ஆஜராகி நீதிமன்றத்திலே சொன்னார், இதற்கு சார்பாக இருக்கக்கூடிய, இதற்கு பக்ரீத் வரப்போகுது, நீதிமன்ற தீர்ப்பில் தெளிவா சொல்லுது, நாட் இன் தி ஈவ் ஆஃப் பக்ரீத் ஆர் எனி அதர் பிளேசஸ். அப்படின்னா என்ன? இது பக்ரீத்துக்கு மட்டும் பொருந்தாது, சாமிகளுக்கு படைக்கப்படுவதற்கும் அதற்கு பலியிடுவதற்கும் சேர்த்துதான் தீர்ப்பு. இன்னொரு வழியில சொல்றதா இருந்தா, இது இன்னொரு ஜெயலலிதாவுடைய ஆடு மாடு அடுக்க தடை சட்டத்தின் இன்னொரு வழிமுறை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் பேசுகிறார்கள், முட்டுக் கொடுக்கிறார்கள். 2023 தொடுக்கப்பட்ட ஒரு வழக்கு இதே போல 2024 விசாரணைக்கு வந்தபோது, பக்ரீத் வருவதற்கு ஒரு சில நாட்களே இருந்தபோது அரசு சார்பாக வழக்காடிய வழக்கறிஞர் சொன்னார், நீங்கள் முஸ்லிம்கள் தரப்பில் இருந்தும் அவருடைய பிரதிநிதித்துவத்தை கேட்காமல் இந்த வழக்கை முடிவு செய்ய கூடாது என்றார். ஆம், அவர்களை கேட்காமல் முடிவு செய்ய முடியாது என்று நீதிமன்றத்தை சொல்ல வைத்தது திராவிட மாடலின் ஆட்சி. இந்த சோஃபா மாடல் ஆட்சி. அது என்ன நடக்கும்? இது ஏற்கனவே இருக்குது, அதெல்லாம் முடியாது, அதெல்லாம் தடுக்க முடியாது என்று சொன்னார்கள். முடிவு என்ன ஆனது? ஒருத்தன் சொல்றான் பப்ளிக் பிளேஸ்ல இருக்கிறது தான் தடை, பூட்டின வீட்டுக்குள்ள ஒருத்தன் அறுத்துக்கிட்டு இருக்கான், அதை தூக்கிட்டு போயிட்டான். இந்த கேஸுடைய பெட்டிஷனரை பாத்தீங்கன்னா கூத்து என்னன்னா, நீதிபதி சொல்கிறார் அந்த பெட்டிஷனரை, he is an activist. இந்து மக்கள் கட்சி எப்போ ஆக்டிவிஸ்ட்ல சேர்த்தீங்க? நாம நீதிமன்றத்தில் எத்தனை வழக்கில் போனா, பொதுன வழக்கில் சென்றால் முதல்ல கேட்பாங்க, உங்களுக்கு ஹிடன் அஜெண்டா இருக்கா? நீங்க ஃபேமஸ் ஆகணும் இதை பண்றீங்களா? இந்தியாவில் நடந்த பல்வேறு கலவர குற்றச்சாட்டுகளுக்கும் இந்திய சுதந்திர வரலாற்றில் 3 முறைக்கு மேலாக தடை செய்யப்பட்ட, தன்னுடைய தீவிரவாத செயல்களுக்காக தடை செய்யப்பட்ட ஒரு அமைப்பின் பின்புலத்தில் இருந்து வந்தவன் நீதிபதி கண்களுக்கு ஆக்டிவிஸ்டாக தெரிகிறான். he is an activist. ஆனா அவன் கேட்டது என்னன்னா, நான் போனேன், ஊருக்கு வெளியே மாட்டை அடைச்சி வச்சிருந்தாங்க, அதுல கண்ணுக்குட்டியும் பசுமானம் இருக்கான்னு பார்க்கணும், அப்படி இருந்தா நீங்க கைட்லைன்ஸ் கொடுக்கணும் தான் கேட்டான். வேற பெருசா கேட்கல. அவன் கேட்ட பிரேயருக்கு மேல, சட்டப்படி அவருக்கு அதிகாரம் இருக்குதுங்கிறது வேற, அவன் கேட்ட பிரேயருக்கு மேல தீர்ப்பு என்ன சொல்றாரு? மாடு மட்டுமல்ல, அவர் தீர்ப்புல தெளிவா இருக்கு, அது வந்து வேகாவும் இருக்குது, ஆர்பிட்டரியாவும் இருக்குது. மாடு மட்டுமல்ல, அவர் சொல்லக்கூடிய தீர்ப்பின்படி கவ் அண்ட் எனி அதர் அனிமல்ங்கிறார், எல்லா மிருகத்தையும் இந்த அரசு வேடிக்கை பார்க்கிறது. இந்த இதுக்கே படுத்துட்டீங்களே. இந்தி திணிப்பு என்பது ஒரு வரலாற்று பகை. பேரறிஞர் அண்ணா உருவாக்கி வைத்த ஒரு வரலாறு. இந்தியா முழுக்க அவரவருடைய பிராந்திய மொழிகள் அழிந்த போதும்
தமிழ் மொழி தன்னுடைய தனிச்சிறப்போடு தலை நிமிர்ந்து நிற்கிறது என்றால் அது திராவிடத்தால் தான் என்பதையும், அது தந்தை பெரியாரால் தான் என்பதையும், அதை அறிஞர் அண்ணாவால் தான் என்பதையும் வரலாறு மறக்காத ஒரு பெரும் ஹெரிடேஜ். அது எப்படி நீ தாங்குவ? இப்பதான் பார்த்தேன், கிராஸ் பண்ணி வரும்போது இங்க ஒட்டி இருக்கு, பாத்தீங்களா பேனரு? கவனிக்கலையா? சிங்கப்பெண் அதிரடி திட்டம் ஏதோ எவ்வளவு பாருங்க கொடுமைய. இவர் எங்க போயிட்டாரு? அவர் உதவியாளர் ஃபங்க்ஷனுக்கு போயிட்டாரு. ஏண்டா கூலி படத்தை பார்த்தேன்னு ஒரு முதலமைச்சர் சொன்னது அவ்வளவு பெரிய பிரச்சனையாக்குனீங்களே. ஒரு அரசுக்கு பெண்கள் தினந்தோறும் கற்பழிக்கப்படுகிறார்கள், குழந்தைகளுடைய கற்புக்கு பாதுகாப்பில்லை, பச்சை குழந்தைகள் நடந்து செல்ல முடியவில்லை, வயது முதிர்ந்தவர்களுக்கு 61 வயது முதியவருக்கு பாதுகாப்பில்லை, சாதிய படுகொலைகள் நடந்து கொண்டிருக்கிறது, 6 பேர் தொடர்ந்து வெட்டப்படுகிறார்கள். தந்தை கண்முன் மகனின் கண்முன்னே மகன் கழுத்துல கத்தியை வச்சு தந்தையை கொள்வதை நீ பார்க்கணும்னு கொண்டு போயிருக்கான். சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது. உனக்கு உன்னுடைய நண்பனின் திருமணம் கேட்கிறதா? திருமணமா என்னது? கல்யாணம் கூட கிடையாது. நம்ம தான் ஓவரா நினைச்சுக்கிட்டோம். கல்யாணம் எப்பயாவது லைஃப் டைம் ஈவெண்ட் நினைச்சுக்கிட்டோம். பால் காய்ச்சது நீ தள்ளி வைக்க சொன்னா வைக்க போறான். இதுதான் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கான அச்சம் என்று நினைக்கிறேன். ஏன் இப்படி போராட வேண்டும்? ஒரு மொழிக்காக போராடுவது என்பது அந்த மொழியின் மீது வெறி கொண்டவராக இருந்திருந்தால் ஹிந்தி தெரிந்த என்னை அழைத்து அந்த ஆர்ப்பாட்டத்தில் பேச வைக்க மாட்டார்கள். இந்தியை கற்றுக்கொள்ளும் ஆர்வம் அனைவருக்கும் உண்டு. இந்தியை தெரிந்து கொள்ளும் ஆர்வம் அனைவருக்கும் உண்டு. இந்தியை தெரிந்து கொண்டால்தான் நீ 8வது பாஸ் செய்ய முடியும், 10வது பாஸ் செய்ய முடியும் என்று திணித்து, உங்களுடைய மொழியின் மூலமாக உங்களுடைய கலாச்சாரத்தை திணித்து எங்களுடைய உரிமைகளை பறிக்க நினைப்பதற்கு எதிரான போராட்டம் தான் இந்த போராட்டம். எனவே இந்த மாநில அரசு from the very beginning, from the very first day, it is a spineless government. இது ஒரு முதுகெலும் பெற்ற அரசு. நான் ஆட்சிக்கு வந்த முதல் நாளே, ஃபர்ஸ்ட் நாளே he started excusing. கஜானாவை தொடச்சி வச்சுட்டு போயிருக்க பண்ணார். சுழற்றி காட்டினார் சாட்டையை முன்னாள் முதலமைச்சர். கொடுப்பதற்கு மனமும் செய்வதற்கு ஆற்றலும் இருந்தால் உங்களால் முடியும் என்றார். இப்போதும் சொல்கிறேன். எவ்வளவு வந்திருக்கு இப்ப மாசம்? 1000 ரூபாய். இவர் சொன்னது எவ்வளவு? 2500 ரூபாய். அதுவும் எப்படி சொன்னாரு? ஆட்சிக்கு வந்த உடனே முதல் நாளே உங்களுக்கு இந்த முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்ட விஜய் வாக்களித்தது 2500. என்றைக்கு அந்த 2500 வருகிறதோ அன்றைக்கு தான் விஜய் முதலமைச்சர். எதுவரை நீங்கள் 1000 ரூபாய் பெறுகிறீர்களோ அன்றை வரைக்கும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் இந்த தமிழ் மண்ணை ஆண்டு கொண்டிருக்கிறார் என்று பொருள். இதான் உண்மை, யதார்த்தம் தான். அப்ப கூட அந்த 1000 ரூபாவை ஸ்டாப் பண்ணிருப்பான். கொடுக்கிறதுக்கு மனசும் செய்யறதுக்கு தெம்பும் திராணியம் வேணும்டா அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு, வேணும் சார் அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு இது வந்துச்சு. எனவே இது யாருக்கு தெரியுமோ தெரியாதோ, எனக்கு கூட ஒரு ட்வீட் போட்டிருந்தார், ஏன் பாஜக எவ்வளவு மயான அமைதியா இருக்குன்னு. அவன் அமைதியா இல்ல, எல்லாம் மேல இருக்கிறவன் பார்த்துட்டு இருக்கிறான்ற மாதிரி இவர்கள் செய்யக்கூடிய அத்தனை அழிச்சாட்டியங்களையும் அத்தனை ஜனநாயக படுகொலைகளையும் கூட்டாட்சி வேண்டும் என்றார்கள் எங்கள் முன்னாள் கட்சிக்காரர்கள். அரசியலில் பகிர்வு வேண்டும் என்றார்கள். 2006 இருந்து 11 வரைக்கும் இதே போன்ற ஒரு நிலை ஏற்பட்ட போது 2006-11 கவர்மெண்ட்ல பங்கெடுத்தா கட்சி வளரும் அன்னை சோனியா காந்திக்கு தெரியாதா? தெரிஞ்சுக்கிட்டே அவங்க பங்கெடுக்கலையா? பங்கெடுப்பதனால் கட்சி வளரப் போவதில்லை. இதை அடிச்சுக்கிட்டானுங்க. இப்போ உள்ள ஒரு முஸ்லீம் மாவட்ட தலைவர், பெண் மாவட்ட தலைவர் ஏண்டா போட்டீங்கன்னு சண்டை உள்ள. இப்போ சரி, அதிகமாக நம்ம டச் பண்ணல அவங்க பாயிண்ட். இருந்தாலும் ஒரு ஜனநாயக படுகொலை நடந்து கொண்டிருக்கிறது. அவர் ஏன் நான் டச் பண்றேன்னா, அவர் உயர்கல்வித்துறை அமைச்சர். அந்த அமைச்சர் என்ன சொல்கிறார்? நீங்க கவர்னருடைய வரலாறு எடுத்துக்கிட்டீங்கனால only the தமிழ்நாடு கவர்மெண்ட், the Dravidian government will be setting precedent. நீதிமன்ற வரலாற்று புத்தகங்களை புரட்டி பார்த்தால் ஆளுநர்களை புரட்டி எடுத்து அவர்களுக்கு தக்க பாடம் புகட்டி வரலாற்றில் உயர்ந்து நிற்கக்கூடிய ஒரு அரசாக திராவிட மாடல் அரசு திகழ்ந்திருக்கிறது. அதில் ஒன்றுதான் வேந்தர்களாக முதலமைச்சர் செயல்படுவார் என்பது. அதை கொண்டு போய் கேட்டா ஆக்சுவலா அவர் மேல தப்பில்லை. நடந்தது என்னன்னா அவருக்கு அது என்னன்னே தெரியாது. அது கேட்கிற கேள்வி என்னன்னு உண்மை அதான். நீங்க ஏத்துக்கிறதுனால உண்மை அதான். ஏன்னா அவரு எம்எல்ஏ ஆன கதை எனக்கே தெரியும். அவருக்கு பாவம் கடைசி நேரத்தில் அந்த இடத்த வேற மாதிரி
ஒரு காஸ்ட் டைனமிக் சுத்தி லாஸ்டா இவருக்கு வந்து அவர் எம்எல்ஏவே அடிப்படின்னு ஆனாரு. திடீர்னு அவருக்கு மினிஸ்டர் அந்த பதட்டத்துல இருந்து அவர் மீள்றதுக்குள்ள நீங்க பாலிசி டிசிஷன் கொஸ்டின்லாம் கேட்டா எப்படி பதில் சொல்லுவார்? எனவே மக்கள் ஒரு கொடுந்தவரை இழைத்து விட்டார்கள், ஒரு கொடுந்தவரை இழைத்து விட்டார்கள். பரவாயில்ல பரவாயில்ல, எதிர்த்து நின்று அரசியல் செய்யும் பொழுதுதான் கொள்கை என்றால் என்ன என்று ஸ்பூன் ஃபெட். இப்ப நம்ம திராவிட மாடல் ஆட்சியில் அதையும் பார்க்கிறேன். சைக்காலஜிக்கலி குழந்தையை தாளாட்டுற மாதிரி வச்சிட்டார் நம்முடைய முன்னாள் முதலமைச்சர். எல்லாருக்கும் அதுக்கு ஒரு திட்டம், புதுமை பெண் திட்டம், தங்க பெண் திட்டம், அந்த பெண் திட்டம், எல்லா பேர் போட்டாரா, எல்லாருக்கும் தாளாட்டு படுற மாதிரி ஆயிடுச்சு. அவரை பார்த்தா எகத்தாளமாயி போச்சு. அவர் இதை விட சூப்பரா பண்ணுவாரு, அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தா என்ன அப்படின்னு கொடுத்துட்டார். ஆனால் இந்த தமிழ்நாட்டை உரிமை சார்ந்தும் உரிமை குரல் சார்ந்தும் இந்த மண்ணிற்கும் இந்த மண்ணிற்கு விடுக்கப்படக்கூடிய அத்தனை சவால்களுக்கும் முதலமைச்சராக விஜய் குரல் கொடுக்கிறாரோ இல்லையோ, என்றைக்கும் திராவிடமும் திராவிட முன்னேற்ற கழகமும் களத்திலும் குரலிலும் என்றைக்கும் ஒலித்துக் கொண்டே இருக்கும். அதை தாண்டி இந்த உரிமை பறிப்புகளை ஒன்றிய அரசு செய்யுமே. ஆனால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து ஒரு உரிமை பறிப்பு. மொழி என்கின்ற வாயிலில் உள்ளே நுழைந்து விடலாம் என்று நினைக்கிறார்கள். அதை தடுத்து நிறுத்தி இந்த மாநில அரசு தன்னுடைய பொறுப்புகளை உணர்ந்து, திரும்ப தான் சொல்றேன், தன்னுடைய பொறுப்புகளை உணர்ந்து, அதற்கு மிகப்பெரிய உதாரணமாக இந்த பக்ரீத் சென்று விட்டது. ஏன்னா நியாயமா அரசு என்னன்னா சொல்றாங்க, ஒருத்தன் சொல்றான் விஜய்க்கு தெரிஞ்சிருக்காதுங்கிறான். இந்த வழக்கு வந்தது விஜய். டேய், நீ சொல்ற பதில் நீ தெரிஞ்சிருந்து சொல்ற பதிலோட மோசமானதுடா இது, விஜய்க்கு தெரிஞ்சிருக்காதுங்கிறான். முதல்ல அரசு தான் பாதுகாப்பு தரணும்னு சொன்னவெல்லாம் இப்போ பேரண்ட்ஸ் தான் பிள்ளைங்களை பத்திரமா பார்த்துக்கணுங்கிறான். இப்போ விஜய்க்கே தெரிஞ்சிருக்காதுங்கிறான். நியாயமா நம்மளெல்லாம் ஒரு அரசு அதில் உறுதியாக நின்றிருக்க வேண்டும், அதன் உத்தரவுகளை எப்படி அமல்படுத்த வேண்டும் என்று பாசிருப்பு கேட்டிருக்க அவர் தெளிவா இருக்கிறார். இதனை எப்படி அமல்படுத்தினேன் என்றவன் சொல்லணுங்கிறார் நீதிபதி. கம்ப்ளைண்ட்ஸ் கால் இதை எப்படி செஞ்ச அப்படின்னு வந்து காட்டணும் அப்படிங்கிறார். எனவே மரியாதைக்குரிய முதலமைச்சர் விஜய் அவர்களே, இந்த பக்ரீதிலே பலியிடுவது தொடர்பான வழக்கிலேயே உங்களுடைய முகத்திரை கிழிந்து தொங்கிவிட்டது. உங்களுடைய இயலாமையை மக்கள் பார்த்து விட்டார்கள். சட்டம் ஒழுங்கு சந்தை சிரிக்கிறது. ஆனால் உரிமை சார்ந்த விஷயங்களில் டீலிமிட்டேஷனில் எங்களுடைய தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் விட்ட எச்சரிக்கையை ஒன்றிய அரசே மறந்திருக்காது எனும் போது மாநில அரசுக்கும் சேர்த்து ஒரு எச்சரிக்கையை தருகிறேன். டீலிமிட்டேஷனின் போது மாநில உரிமைகள் என்று வந்தால் நீங்கள் 50களிலே 60களிலே கண்ட திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்க்க வேண்டியது இருக்கும் என்று சொன்ன எச்சரிக்கையை அவர் வாயிலாக இந்த கூட்டத்தில் கூறி, அது ஒன்றிய அரசோ மாநில அரசோ உரிமை என்று வந்தால் திராவிட முன்னேற்ற கழகம் களத்திலே நிற்கும், உரிமைக்காக போராடும் என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.